ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நாம் டெட்டு சைக்காலஜியோட யூனிட் 6 ஆளுமை பற்றி அதில் உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஸ் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. மரபு மற்றும் சூழ்நிலை. மனிதனின் அடிப்படை ஆளுமை பண்பு டேஸ் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. மரபு மற்றும் சூழ்நிலை. ஆளுமை என்பது இட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் ஃப்ராய்டு. ஆளுமை என்பது இட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ ஆகியவற்றின் தொகுப்பாகும் என கூறியவர் பிராய்டு. டேஸ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை பாலின பங்களிப்பு. டேஸ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை பாலின பங்களிப்பு. உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் சிக்மண்ட் பிராய்டு. உளப்பாலின வளர்ச்சியை வித்திட்டவர் சிக்மண்ட் பிராய்டு. ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை? அறிதலை அறிந்துணர்தல். ஆளுமையை அளவிடும் நுட்ப முறைகள் எதில் பயன்படுத்தப்படவில்லை? அறிதலை அறிந்துணர்தல். ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் ஆர்பி காட்டல். ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகளின் பட்டியலை முன்மொழிந்தவர் ஆர்பி காட்டல். மைத்தட சோதனையில் எத்தனை ஆட்கள் பயன்படுத்தப்படுகின்றனர்? 5. மைத்தட சோதனையில் எத்தனை ஆட்கள் பயன்படுத்தப்படுகின்றனர்? 5. சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? ஆல்பர்ட் பண்டூரா. சிக்கல் நடத்தையை மாற்ற யார் மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியது? ஆல்பர்ட் பண்டூரா. பிராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் லிபிடா என அழைக்கப்படுகிறது. பிராய்டின் கூற்றுப்படி அனைத்து மன செயல்பாடுகளையும் தூண்டும் மன ஆற்றல் லிபிடா என அழைக்கப்படுகிறது. குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது? அகமுகமானவர்கள். குறை கூறுதல் அல்லது கேலி செய்தல் யாருக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது? அகமுகமானவர்கள், இன்ட்ரோவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எக்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூறை சார்ந்தவர்கள்? செரிபுரோடோனிக். எக்டோமார்பிக் வகை மக்கள் எந்த வகை மெய்நிலை கூறை சார்ந்தவர்கள்? செரிபுரோடோனிக். கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அன்று தேர்வு அறையில் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவது டேஸ் தற்காப்பு நடத்தை என அழைக்கலாம். காரணம் கற்பித்தல். கணித தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவர் அன்று தேர்வு அறையில் தேர்வை சரிவர எழுதி தேர்ச்சி பெற முடியவில்லை என்று கூறுவது காரணம் கற்பித்தல் தற்காப்பு நடத்தை என அழைக்கலாம். இட், ஐடி என்பதன் பொருள் நனவெளி மனம். ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் ஜங். ஆளுமையை 2 வகைகளாக அகநோக்கல் மற்றும் புறநோக்கல் என பிரித்தவர் ஜங். உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதல் பற்றிய படிப்பு உறுப்பமைதி இயல். உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு உறுப்பமைதி இயல் ஆகும். டேஸ் என்பது நேரடியான சரி செய்தல் முறையாகும். அடிபணிதல். டேஸ் என்பது நேரடியான சரி செய்தல் முறையாகும். அடிபணிதல். குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. புறத்தேற்று நுண்முறைகள் என்பவை ரோட்சாக் சோதனை. புறத்தேற்று நுண்முறைகள் என்பவை ரோட்சாக் சோதனை. உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர் பண்டூரா. உற்றுநோக்கல் கற்றலில் உள்ள 4 படிநிலைகளை கண்டறிந்தவர் பண்டூரா. மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் டேஸ் நெறிப்பிறல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும். சூழல். மோசமான பொழுதுபோக்கு ஊடகம் டேஸ் நெறிப்பிறல் நடத்தை குற்றத்திற்கு காரணமாகும். சூழல். பிராய்டு என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது. 6. ஃப்ராய்டு என்பவரின் கூற்றுப்படி ஒரு குழந்தையின் ஒழுக்க மேம்பாடு இந்த வயதில் முடிவடைகிறது. 6. வகுப்பறையில் நெறிப்பிறழ்வை தடுக்க ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களிடம் நேர்மறை மனப்பான்மையை வளர்த்தல். வகுப்பறையில் நெறிப்பிறழ்வை தடுக்க ஆசிரியர்கள் எல்லா மாணவர்களிடம் நேர்மறை மனப்பான்மையை வளர்த்தல். சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள் மனவெழுச்சியில் பலவீனம் ஆனால் உடலளவில் பலமுடையவர்கள்.
சிடுமுகம் ஆளுமை உடையவர்கள், மனவெழுச்சியில் பலவீனம் ஆனால் உடலளவில் பலமுடையவர்கள். டேஸ் என்பது ஒரு அமைப்பில் செலுத்தப்படும் விசையை குறிக்கிறது. அது அந்த அமைப்பின் கட்டமைப்பை சிதைக்கும், அழிக்கும் மற்றும் மாற்றும் தன்மையுடையது. மன அழுத்தம். மனநல குறைபாட்டிற்கு சிகிச்சையளிக்கும் முறைகள். 1. அறிவுசார் சிகிச்சை. மனநல குறைபாட்டிற்கு சிகிச்சையளிக்கும் முறைகளில் 1 அறிவுசார் சிகிச்சை. எது ஆளுமையின் புறத்தெரிவு நுண்தேர்வு வகையை சார்ந்தது? TAT. எது ஆளுமையின் புறத்தெரிவு நுண்தேர்வு வகையை சார்ந்தது? TAT. டேஸ் வயதுக்கு குறைவான குற்றம் செய்பவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்படுவதில்லை. 7 வயதுக்கு. முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தை போல் நடந்து கொள்கின்றனர். இதை டேஸ் தற்காப்பு நடத்தைகள் என்பர். பின்னோக்கம். முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தை போல் நடந்து கொள்கின்றனர். இதை டேஸ் தற்காப்பு நடத்தைகள் என்பர். பின்னோக்கம். ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு டேஸ் ஆகும். உள பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை. ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு உள பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை ஆகும். சாங்குயன், குளோனிக், பெல்மெடிக் மற்றும் மெலன்கோலக் என்ற ஆளுமை கோட்பாட்டினை வகைப்படுத்தியவர் ஹிப்போக்ரட்டஸ். சாங்குயின், குளோனிக், பெல்மெடிக் மற்றும் மெலன்கோலக் என்ற ஆளுமை கோட்பாட்டினை வகைப்படுத்தியவர் ஹிப்போக்ரட்டஸ். ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக, அதாவது பிக்னிக், அத்லெடிக் மற்றும் லெப்டோசோமட்டிக் என வகைப்படுத்தியவர் யார்? கிரட்ச்மர். ஆளுமை கோட்பாட்டினை உடலமைப்பின் அடிப்படையில் 3 வகையாக, பிக்னிக், அத்லெடிக் மற்றும் லெப்டோசோமட்டிக் என வகைப்படுத்தியவர் யார்? கிரட்ச்மர். டேஸ் மனிதன் எந்த சூழ்நிலையும் இணக்கமாக இருப்பான். நன்றாக அனுசரிப்பவர். மனிதன் எந்த சூழ்நிலையும் இணக்கமாக இருப்பான். கீழ்கண்ட எந்த ஒன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லை? சமூக அளவியல். கீழ்கண்ட என்ற ஒன்றில் ஆளுமையை அளவிடும் புறத்தேற்று நுண்முறைகள் இல்லை? சமூக அளவியல். ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது சூழ்நிலை. டேஸ் நிலை தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது. ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவு கொண்டு வர முடியும். முன்னுணர்வு நிலையில் தற்போதைய சிந்தனையின் பகுதியாக இல்லாத நினைவுகளை கொண்டுள்ளது. ஆனால் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நினைவு கொண்டு வர முடியும். ஆளுமை என்பது ஒரு மனிதனின் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வாய் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் ஆர்பி காட்டல். ஆளுமை என்பது ஒரு மனிதனின் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வாய் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர் ஆர்பி காட்டல். ஆல்பர்ட் படி ஒரு நபரின் முழு ஆளுமையிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒற்றை பண்பு கார்டினல் பண்பு என அழைப்பர். ஆல்பர்ட் படி ஒரு நபரின் முழு ஆளுமையிலும் ஆதிக்கம் செலுத்தும் ஒற்றை பண்பு கார்டினல் பண்பு என அழைப்பர். முடிவெடுத்தலில் சரியான நடவடிக்கை என்பது இவர்களின் தனிச்சிறப்பு பண்பு அன்று. அகமுகர், இன்ட்ரோவர்ட். முடிவெடுத்தலில் சரியான நடவடிக்கை என்பது இவர்களின் தனிச்சிறப்பு பண்பு அன்று. அகமுகர், இன்ட்ரோவர்ட். தேவை அல்லது ஒரு விருப்பத்தை தடை செய்வதிலிருந்து விளைகின்ற மனவெழுச்சி டேஸ் மன முறிவை பொருள் கொள்ளலாம் என்பது குட் என்பாரின் கருத்தாகும். விரைப்பு நிலை. தேவை அல்லது ஒரு விருப்பத்தை தடை செய்வதிலிருந்து விளைகின்ற மனவெழுச்சி டேஸ் என மனமுறிவை பொருள் கொள்ளலாம் என்பது குட் என்பாரின் கருத்தாகும். விரைப்பு நிலை. பி வகை ஆளுமை உடையவர்கள் எளிமையான போக்குடையவர்கள். பி வகை ஆளுமை உடையவர்கள் எளிமையான போக்குடையவர்கள். நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு பொறியியல் படிப்பிலும் பட்டப்படிப்பிலும் மருத்துவ படிப்பிலும் சேர்வதற்கு இடம் கிடைக்கும் போது எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம். இது டேஸ் ஆகும். அணுகுதல் மனப்போராட்டம். நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு பொறியியல் பட்டப்படிப்பிலும் மருத்துவ படிப்பிலும் சேர்வதற்கு இடம் கிடைக்கும் போது எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம். இது அணுகுதல் மனப்போராட்டம் ஆகும்.
இன்றைய மன உளவியலில் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணையாகும் என கூறியவர் N.L. மன். இன்றைய மன உளவியல் தனக்குள் உணர்த்துவதாவது நடத்தைக்கான அறிவியல் பூர்வமான புலன் விசாரணையாகும் என கூறியவர் N.L. மன். ரோர்ஜாக்கின் மைத்தட ஆளுமை சோதனையில் மனிதர்களைப் போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன. குழந்தைகளின் உணர்வு சில்ட்ரன்ஸ் அப்ரிசியேஷன் ரோஜாக்கின் மைத்தட ஆளுமை சோதனையில் மனிதர்களைப் போன்ற சூழ்நிலையில் விலங்குகளின் 10 படங்கள் உள்ளன. குழந்தைகளின் உணர்வு. ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் G.D. ஆல்பர்ட் ஆவார். ஆளுமைக்கான முதல் கோட்பாட்டாளர் G.D. ஆல்பர்ட். சிக்மண்ட் பிராய்ட் உருவாக்கிய மனமாதிரி ரெடோஃபோகிராஃபிக்ஸ். சிக்மண்ட் பிராய்ட் உருவாக்கிய மனமாதிரி ரெடோட்டோகிராஃபிக்ஸ். சுயசார்ந்த மனவெழுச்சியுடைய கனவு காணும் அறிவு சார்ந்த அமைதியான தன்மை விரும்பும் குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகம் உடைய மக்கள் எவ்வகையை சார்ந்தவர்கள்? ஏஸ்தனிக். சுயசார்ந்த மனவெழுச்சியையும் கனவு காணும் அறிவு சார்ந்த அமைதியான தன்மை விரும்பும் குள்ளமான மற்றும் ஒல்லியான தேகம் உடைய மக்கள் எவ்வகையை சார்ந்தவர்கள்? ஏஸ்தனிக். உளப்பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் பிராய்ட் ஆவார். உளப்பகுப்பாய்வு அணுகுமுறைக்கான கருத்தியலை தயாரித்தவர் பிராய்ட் ஆவார். எந்த ஒரு கருத்து பிராய்டின் கூற்றுப்படி மனித ஆளுமை என்பது நனவு மற்றும் துணை நனவு நிலைகளுக்கிடையான இயக்க செயலினால் ஆக்கப்படுவது ஆகும். ஈகோ. எந்த ஒரு கருத்து பிராய்டின் கூற்றுப்படி மனித ஆளுமை என்பது நனவு மற்றும் துணை நனவு நிலைகளுக்கிடையான இயக்க செயலினால் ஆக்கப்படுவது ஆகும். ஈகோ. கார்டன் ஆல்போர்ட் மற்றும் ஆர்பி காட்டல் எந்த வகை அணுகுமுறையை பரப்பியவர்கள்? தனிக்கூறு. கார்டன் ஆல்போர்ட் மற்றும் ஆர்பி காட்டல் எந்த வகை அணுகுமுறையை பரப்பியவர்கள்? தனிக்கூறு. டேஸ் இவர் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தவர்? எரிக்சன். டேஸ் இவர் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டினை மானுடவியல் கணக்கெடுப்புகளின் போக்கில் முறையாக ஒழுங்கமைத்தவர்? எரிக்சன். மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற கருதுகோள் டேஸால் முன்மொழியப்பட்டது? மில்லர் மற்றும் டோலார்ட். மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற கருதுகோள் டேஸால் முன்மொழியப்பட்டது? மில்லர் மற்றும் டோலார்ட். ரோசாக் மைத்தட சோதனையை உருவாக்கிய ரோசாக் எந்த நாட்டை சார்ந்தவர்? சுவிஸ் அறிவியலாளர். ரோசாக் மைத்தட சோதனையை உருவாக்கிய ரோசாக் எந்த நாட்டை சார்ந்தவர்? சுவிஸ் அறிவியலாளர். ஆளுமையை அகமுகம் புறமுகம் நரம்பு நோய்த்தன்மை உளத்தடுமாற்ற தன்மை என 4 வகையாக அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏஸ்ஜென்க். ஆளுமையை அகமுகம் புறமுகம் நரம்பு நோய்த்தன்மை உளத்தடுமாற்ற தன்மை என 4 வகையாக அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏஸ்ஜென்க். உணர்வு நிலை, முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 மனம் சார்ந்த செயல்பாடுகளின் கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கலாம்? பிராய்டு கோட்பாடு. உணர்வு நிலை, முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 மனம் சார்ந்த செயல்பாடுகளின் கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கலாம்? பிராய்டு கோட்பாடு. ஒரு முக்கிய தற்காப்பு நுட்பமுறை என்பது காரணம் கற்பித்தல். ஒரு முக்கிய தற்காப்பு நுட்பமுறை என்பது காரணம் கற்பித்தல். பிராய்டின் கூற்றுப்படி 2 முக்கிய இயல்புகள் டேஸ் மனித நடத்தைக்கு அடிப்படை என தன்னுடைய ஊக்குவித்தல் கொள்கையில் கூறுகிறார். வாழ்வு மற்றும் இறப்பு. பிராய்டின் கூற்றுப்படி 2 முக்கிய இயல்புகள் டேஸ் மனித நடத்தைக்கு அடிப்படை என தன்னுடைய ஊக்குவித்தல் கொள்கையில் கூறுகிறார். வாழ்வு மற்றும் இறப்பு. பிராய்டின் கோட்பாட்டின் அடிப்படையில் நிலை உளவியல் வளர்ச்சி டேஸ் கட்டத்தில் மகிழ்ச்சி வாயின் மையப்பகுதியில் உள்ளது. சுவைத்தல் நிலை. பிராய்டின் கோட்பாட்டின் அடிப்படையில் நிலை உளவியல் வளர்ச்சி டேஸ் கட்டத்தில் மகிழ்ச்சி வாயின் மையப்பகுதியில் உள்ளது. சுவைத்தல் நிலை. மெய்நிலை கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்பு முறை என்று கூறியவர் ரே ஐசன்க். மெய்நிலை கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்பு முறை என்று கூறியவர் ரே ஐசன்க்.
மெய்நிலைக்கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்பு முறையை என்று கூறியவர் ஐசன்க். மெய்நிலைக்கூறு என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சி சார்ந்த நிலையினை அல்லது நீடித்துழைக்கும் அமைப்பு முறை என்று கூறியவர் ஐசன்க். ஐசன்க் கூற்றுப்படி உளப்பாங்கு என்பது மன வெளிச்சியை குறிக்கிறது. மைத்தட சோதனையை தயாரித்தவர் ஹெர்மன்ஸ் ரோட்சாக் ஆவார். மிக்சோடிமா என்ற நோயானது ஏற்பட எந்த வகை சுரப்பி காரணமாக உள்ளது? தைராய்டு சுரப்பி இயங்காமை. மிக்சோடிமா என்ற நோயானது ஏற்பட எந்த வகை சுரப்பி காரணமாக உள்ளது? தைராய்டு சுரப்பி இயங்காமை. குழந்தைகள் இணைத்தறி சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது? 10. குழந்தைகள் இணைத்தறி சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது? 10. கருத்து மெய்மையியல் செயல்பாடு ஃப்ராய்டின் டேஸ் கோட்பாடுபடி இயங்குகிறது? ஹைப்பர் ஈகோ. கருத்து மெய்மையில் செயல்பாடு ஃப்ராய்டின் டேஸ் கோட்பாடுபடி இயங்குகிறது? ஹைப்பர் ஈகோ. ஆல்பர்ட் ஆட்லர் டேஸ் என்னும் கருத்தை தோற்றுவித்தார்? தாழ்வு சிக்கல். ஆல்பர்ட் ஆட்லர் டேஸ் என்னும் கருத்தை தோற்றுவித்தார்? தாழ்வு சிக்கல். வலு சண்டைக்கு போதல் தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது பழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர் புறமுகர். வலுச்சண்டைக்கு போதல் தவறு ஏற்படின் அடுத்தவர் மீது பழி சுமத்துதல் போன்ற பண்புகளை உடையவர் புறமுகர். எது புறத்தேற்று நுண்முறை அல்ல, கவர்ச்சி அளவை முறை? எது புறத்தேற்று நுண்முறை அல்ல, கவர்ச்சி அளவை முறை? அப்படின்னா மற்ற மூணுமே புறத்தேற்று நுண்முறை ஆகும். நனவெளி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்களுள் ஒருவர் ரிவர்ஸ். நனவெளி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்களுள் ஒருவர் ரிவர்ஸ். எது புறத்தேற்று முறையின் கீழ் வராது? வாக்கியம் நிறைவு செய்தல். மற்றது எல்லாம் புறத்தேற்று முறையின் கீழே வரக்கூடியது. இது மட்டும் புறத்தேற்று முறையின் கீழ் வராது. கணிதத்தில் பலவீனமான மாணவர் மொழி படத்தில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தையை சாடும்? ஈடு செய்தல். கம்பன்சேஷன். கணிதத்தில் பலவீனமான மாணவர் மொழிப்பாடத்தில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தையை சாடும்? ஈடு செய்தல். ஒரு நபரின் மிக பொருத்தப்பட்ட நடத்தையை வெளிக்காட்டும் குணநலன் நன்கு நிலைத்தப்பட்ட தன்னுணர்வு மனம். ஒரு நபரின் மிக பொருத்தப்பட்ட நடத்தையை வெளிக்காட்டும் குணநலன் நன்கு நிலைத்தப்பட்ட தன்னுணர்வு மனம். தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியரிடமிருந்து அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற விளையும் நடத்தை இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட். தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியரிடமிருந்து அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற விளையும் நடத்தை இடமாற்றம். டேஸ் ஆளுமை பண்புகளுக்கான சமூக கலப்பு சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பினை ஆராய்கிறது. மேலும் இது ஆளுமையின் சாதாரண அம்சங்களை அடையாளம் காணவும் மதிப்பிடவும் பயன்படுகிறது. CPI. டேஸ் ஆளுமை பண்புக்கான சமூக கலப்பு சுய கட்டுப்பாடு மற்றும் பொறுப்பினை ஆராய்கிறது. மேலும் இது ஆளுமையின் சாதாரண அம்சங்களை அடையாளம் காணவும் மதிப்பிடவும் பயன்படுகிறது. CPI. டேஸ் நிலையானது இன்சுலின் மிகை உற்பத்தியின் காரணமாக ஏற்படுகிறது. இது மிக குறைந்த இரத்த சர்க்கரையின் அளவினை விளைவிக்கும். இது ஆற்றல் இல்லாமை மற்றும் அடிக்கடி மயக்கத்தினை ஏற்படுத்துவதாக அமையும். ஹைப்போகிளைசீமியா. பாண்டராவின் முகமை தலைகீழ் முடிவு கொள்கை என்பது தனிநபர் பண்புகள், நடத்தை மற்றும் டேஸ் காரணிகளோடு தொடர்பு கொள்வதன் விளைவாகும். சூழ்நிலை. பண்டுராவின் முகமை தலைகீழ் முடிவு கொள்கை என்பது தனிநபர் பண்புகள், நடத்தை மற்றும் டேஸ் காரணிகளோடு தொடர்பு கொள்வதன் விளைவாகும். சூழ்நிலை. எது ஆளுமை மதிப்பீட்டிற்கான புறத்தேற்று நுண்முறை சோதனை அல்ல. ஆர்தரின் தர அளவுகோல். மற்ற மூன்றும் புறத்தோற்ற நுண்முறை சோதனைகள் ஆகும். கேலனின் ஆளுமை வகைப்பாட்டில் எளிதாக எரிச்சலடையும் மற்றும் எளிதாக தூண்டுதலுக்கிணங்கும் ஆளுமைக்கு உட்பட்ட வகையினரை பின்வரும் எந்த ஒரு மனோநிலையின் கீழ் வகைப்படுத்தலாம்? கோலரிக். கேலனின் ஆளுமை வகைப்பாட்டில் எளிதாக எரிச்சலடையும் மற்றும் எளிதாக தூண்டுதலுக்கிணங்கும் ஆளுமைக்கு உட்பட்ட வகையினரை பின்வரும் எந்த ஒரு மனோநிலையின் கீழ் வகைப்படுத்தலாம்? கோலரிக். இன்னைக்கு நம்ம சைக்காலஜியோட 6th சாப்டர் பார்த்துருக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், சைக்காலஜி பற்றி, டெட் பற்றி, டிஎன்பிஎஸ்சி பற்றி கொஸ்டின்ஸ் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.